பொழுது புலர்ந்தது, பூம்பனி நின்றது, புள்ளினம் சிறகு விரித்தது, புது தங்க ஒளியாய் மின்னும் கதிரவன் கதிரும் பாய்ந்தது. ஆம், மார்ச் 2 காலை அம்மா அவதார இல்லத்திலிருந்து அடியெடுத்து வைக்கிறார். ஆதிபராசக்தி சித்தர்பீடம் நோக்கி அம்மாவின் திருவடி நடக்கிறது. அம்மா அம்மா, உன் திருவடி தாங்கி புல்லும் மகிழ்ந்தது, பூமியும் மகிழ்ந்தது, பார்த்தோர் பரவசம் ஆனர். செவ்வாடை தொண்டர்களின் சிந்தை குளிர்ந்தது. அவதார தெய்வமே, அம்மாவே, ஏதோ உன் அருள் விழாவுக்கு தங்கரதம். இப்பொழுது தங்கரதத்தில் அம்மா 1000 சூரியன்கள் அணிவகுத்தது போல் ஒளிப்பாய்ச்சி அருள் திரு அம்மா அவர்களின் பக்தி அருள் பாய்ச்சி தங்கரதம் புறப்பட்டு வருகிறது. தங்கப் புதையல் மேலெழும்பி சக்கரம் முளைத்து தரை நகர்ந்து வருவது போல் வருகிறது தங்கரதம். செவ்வாடை சக்தி கடலில் நீந்தும் கப்பலாய் வருகிறது தங்கரதம். அன்னையே, அகிலத் தவத் திருவே, அன்புருவே, ஆணவம் அழிக்கும் அறமே, வடியும் அருள் மழையே, வந்து வீசும் இளந்தென்றலே, அம்மாவே, தங்கரதத்தில் உன் உலா எங்கள் நெஞ்சில் தேன் பலா. உலகாளும் ஓம் சக்தியே, தாய்க்குலத்தை தலை நிமிர வைத்த தனிப்புகழே, அம்மா அம்மா என கடலின் ஓசையாய் சக்திகளின் முழக்கம். உனக்கு தங்கரதம், ஆம், அறம் தங்க. உனக்கு தங்கரதம், ஆன்மீகம் தங்க. உனக்கு தங்கரதம், கை தொழுவார் உள்ளமெல்லாம் இல்லம் எல்லாம் வளம் தங்க. உனக்கு தங்கரதம், நீண்ட வரலாறாய் நடந்து வரும் சமுதாயப் பணி எங்கள் உள்ளத்தில் நிலையாய் தங்க. உனக்கு தங்கரதம், பங்காரு தெய்வமே, என்றும் நீ மங்காத சொக்கத் தங்கமே. அருள் திரு அம்மா அவர்களே, நீங்கள் பவனி வரும் தங்கரத ஒளிவீச்சில் உலக இருள் கருகும். உருளும் சக்கரத்தில் உதைபடும் மண் போல ஆணவம் மிதிபடும், அன்பு துதிபடும். பார்வையாலேயும் எங்களை மகிழ வைக்கும் பரிவு தேனடையே, அம்மா, உங்களின் பாத சுவடுகள் எங்களின் வேத சுவடுகள். உங்களின் காருண்ய மொழி எங்கள் வாழ்வுக்கு விழி. விரல் அசைவுகளிலே வெற்றி படிக்கட்டுகளை அமைக்கும் விந்தையே, விரிமலர் சிரிப்பே, தாயே, தகையே, பரிவே, பண்பே, பாசமே, பூத்துக் குலுங்கும் நந்தவனத்தின் பொலிவே, தங்கரதத்தில் மிதக்கும் தாயே, எங்கள் துயர் போக்கும் மாமருந்தே, அருள் திரு அம்மாவே, உன் அவதார திருவிழா ஒவ்வொன்றும் ஆன்மீகத்திற்கும் சமுதாய பணிக்கும் புதிய புதிய அடித்தளம் அமைக்கின்றது. தங்கு தடையற்ற உன் தங்கரதம் எங்கும் மகிழ்வு தரட்டும் என ஆர்ப்பரித்து முழங்கி ஆனந்தத்தில் மக்கள் மகிழ்ந்தனர். உலகம் அமைதியில் நடந்து வர, மானுடம் மகிழ்ச்சியில் நடந்து வர,
நீ நடந்து வந்தாய். உன் திருப்பாதங்களுக்கு பாத பூஜை நடக்கிறது. மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியோடு ஐக்கியமாகி ஜீவ சமாதி ஆகியிருக்கிற சித்தர்களின் பீடம் மட்டுமல்ல, எண்ணிக்கையில் அடங்காத, எண்ணி பார்க்கவும் இயலாத ஆற்றல் கொண்ட சக்தி மிகுந்த 1000 கோடி கோடிகளுக்கு அப்பாற்பட்ட சித்தர் கூட்டங்களின் தலைவி அன்னை ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியின் அவதாரம் அருள் திரு அடிகளார் அவர்களின் பீடமும் தான். மேல்மருவத்தூர் சித்தர்கணம் அருள் திரு அடிகளார் அவர்களின் அன்பிலே கட்டுப்பட்டு அவர்தம் பணிகளை அவரவர் பாணியில் நடத்தி கொண்டே இருக்கின்றனர். அதனாலும் கூட மேல்மருவத்தூர் பக்தர்களின் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கின்றன, அற்புதங்கள் நிகழ்கின்றன. அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, மருவத்தூர் மண்ணிலே மகிமை ஏதோ இருக்குது என்று அந்த நினைத்த மாத்திரத்தில் நெஞ்சனிக்க நித்தம் நித்தம் பக்தர்கள் பாடுகிறார்கள், பரவுகிறார்கள், ஆடுகிறார்கள், அதிசயிக்கிறார்கள். எல்லாமே அடிகளாரின் அவதார மகிமைகள்தான், அடையாளம்தான், மகத்துவம்தான், மாண்புகள்தான். தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்தவர் அடிகளார். கண் பார்க்க முடியாதவர்களை கண்ணொளி தந்து பார்க்க வைத்தவர் அடிகளார். கேட்க முடியாதவர்களை எல்லாம் ஒலி தந்து கேட்க வைத்தவர் அடிகளார். ஊமைகளை பேச வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், மாண்டு போனவர்களை மீண்டும் வாழ வைத்தார் அடிகளார். இவை கடந்த கால நடந்து போன நிகழ்ச்சிகள் அல்ல, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். அருள் திரு அடிகளார் தம்முடைய அருள் சக்தியால் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் இவை. ஆனால் அற்புதங்களால் மட்டும் ஆன்மீகத்தை வளர்த்துவிட முடியாது என்கிற யதார்த்தமும் அடிகளாரின் அருள்வாக்காகும். அற்புதங்களால் மட்டும் வளர்த்துவிடக் கூடாது என்கிற நடைமுறையும் ஒரு சேர அறிந்தவர்கள் அடிகளார். அதனால்தான் சித்தர்பீடத்தை வழிபாட்டு கூடம் ஆக்கினார், வழிபாட்டு மன்றங்களை உலகமெல்லாம் உருவாக்கினார், மந்திரங்களை தந்தார், அன்னதானம் தந்தார், கல்வி கூடங்களை உருவாக்கினார், மருத்துவமனைகளை தந்தார், மக்கள் சமுதாயத்தை சக்தியின் பெயரால் ஒன்று திரட்டினார். ஒரே தாய் ஒரே குலம் என்ற முழக்கத்தை தந்தார். இதை உணர்த்தவே செவ்வாடை எனும் சீருடை தந்தார். ஒரே தாய் என்னும் ஒரே குணம் ஒரே குலம் என்று உருவாக்கும் ஒரே செயல் மருவத்தூர் இயக்கத்தின் மகத்தான நோக்கம் இதுவேதான். சக்தி இயக்கத்தின் சமத்துவ முழக்கம் இதுதான்.